அதாவது ஒருத்தர் 2 தொகுதிகளில் போட்டியிடுறது அப்படிங்கிறது வந்து அதை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வழக்கு. அந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, குறிப்பாக இந்த வழக்கு இந்த டைம் பீரியடில் யாரை மையப்படுத்தி கவனிக்கப்படுது அப்படின்னா விஜய் அவர்களை மையப்படுத்தி. ஏன்னா அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் நிற்கிறாரு. இந்த நேரத்தில் இப்படியாப்பட்ட ஒரு வழக்கு விஜய்க்கு எதுவும் சிக்கலை கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அதனால இந்த வழக்கு கவனிக்கப்படுது. இதில் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் முசமில் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. சொல்லுங்க முசமில், என்ன வழக்கு, இது யார் போட்டது, எதனால, இந்த சினாரியோவில் இந்த வழக்கை எப்படி பார்க்கணும்? ஆக்சுவலாக இது ஒரு வழக்கு மட்டும் கிடையாது. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே விஜய் மேலே அவரோட அஃபிடவிட் வச்சு ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்காங்க. அதில் ஒரு வழக்கு தான் அந்த மனைவிக்கு கடன் கொடுத்ததெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதில் 3 வழக்கு, அதில் 1 தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மதுரை மேலூர் அந்த பகுதியை சார்ந்த மணி அப்படிங்கிறவர் தான் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போடுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்னா, ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க, அட்லீஸ்ட் 2 தொகுதியில் ஜெயிச்சிட்டான்னு வச்சிங்களேன், ஏதாவது ஒரு தொகுதியை வந்து நம்ம இது பண்ணல, ராஜினாமா பண்ணணும். அந்த ராஜினாமா பண்ண இடத்துல பை எலெக்ஷன் வருது. அந்த செலவையும் அரசு தான் ஏற்றுக்குது. அப்போ அரசுக்கு தேவையில்லாத செலவாகுது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா, யார் போட்டிடுறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வந்து அந்த செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு.